எஜுகேஷன் இலவசம், கல்வி இலவசமாக தான் இங்கே இருக்குது. பணம் இருக்கிறவங்க அது பணத்தை கட்டி படித்து அவங்க அதை போய் பார்க்கலாம். இலவசமாக இங்கே பணத்தை கட்டி படிக்க முடியாத ஏழை மக்கள் இருக்காங்க, அடித்தட்டு மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கல்வி போய் சேருதா? அவங்க எல்லாரும் நல்லபடியாக படிக்கிறாங்களா? அவங்க எல்லாரும் நல்லா கல்வியில் சிறந்து விளங்குங்கிறாங்களான்னு கேட்டால் விளங்குறாங்க, படிக்கிறாங்கன்றது அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட்ஸாகவே இருக்குது. டிஎம்கே ஆட்சியில் நிறையா மாணவர்கள் பள்ளிக்கு வராங்க, பள்ளி நிர்வாகம் நிறைய ஒரு சில தவறுகள் நடக்குது. ஆமாம், ஒரு சில நபர்களால் அங்கங்கே தவறுகள் நடக்கதான் செய்யுது. மொத்தமாக ஓவராலாக பார்த்தா குழந்தைங்களுக்கு கல்வி கரெக்டாக போய் சேருதான்னு கேட்டால் நிச்சயம் போய் சேருது. இன்னொன்று, எந்த ஆட்சியுமே இத்தனை வருஷத்துல இதே டிஎம்கே கூட இத்தனை ஆண்டு காலத்தில் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த 5 ஆண்டுகளில் பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸில் நம்ம பசங்களுக்கு நிறையா விஷயங்களை பண்ணி கொடுத்து, ஸ்போர்ட்ஸில் நம்ம பசங்களுக்கு நிறையா விஷயத்த பண்ணி கொடுத்து, நிறையா இடத்துக்கு நிறையா ஊர்களுக்கு அவங்க அனுப்பி நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய பதக்கங்கள்லாம் அவங்க வென்று திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி பசங்களுமே நிறைய விஷயத்த சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல. இதன் மூலயமா அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவுமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் எந்த விஷயமும், இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குலாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்து விமன்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த கவர்மெண்ட். ஒரு குடும்பத்தை நடத்துகிற பெண், அதாவது ஆண் இருக்க குடும்பத்தை விட்டு ஆண்கள் இல்லாத குடும்பத்தை பெண்கள் தலைமை தாங்கி நடத்துகிற நிறைய குடும்பங்கள் இருக்கு. அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து நடக்குது. இலவச பேருந்து மாதம் அவங்களோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் விழுது. அவங்களுக்கான உதவிகளை தமிழ்நாடு அரசு பண்ணியிருந்தாரு. இப்போ இதுல என்னங்க பெருசா வந்திருப்பது? மாதம் 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும்? அவங்களுக்கு இலவச பேருந்து என்ன பண்ணிட முடியும்? இப்போ இங்க இருந்து நியர்பை ஏரியாவுக்கு இப்போ அவங்க வேலைக்கு போறாங்க. பெண்கள் ரொம்ப லாங்ல வேலைக்கு போறது இல்லை. சென்னைக்குள்ளே இல்லை அவங்க ஏரியாக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள தான் போகும். அங்க அவங்களோட அந்த டெய்லி பஸ் ஃபேர் இருக்குல்ல, பஸ் ஃபேர் 20 30, அந்த 30 ரூபாய் 20 ரூபாய் வச்சு அவங்க குடும்பங்களை நடத்தலாம். மாசம் அவங்க போடுற 1000 ரூபாய் வச்சு 2 மாசம் சேர்த்து வச்சு அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு பிடிச்சமான உடைகளோ இல்லை பிடிச்ச விஷயங்களோ இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்லை எல்லாத்துக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பெருசா தெரியாது. தினக்கூலி இருக்காங்க, தினம் வருமானத்தை சம்பாதிச்சு தினம் குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இலவச பேருந்து மாதம் விழுற அந்த 1000 ரொம்ப ரொம்ப உதவியாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. இதை நம்ம மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்க எதிர்பார்த்து இது என்னன்னு வந்துடும் நம்ம கேட்கலாம். ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு இது போய் எந்த அளவுக்கு பயனடையுதான்னு கேட்டால் 100% பயனடையுது.